சூப்பர் சார், ரொம்ப அருமையான ஒரு லெசன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய லெசன் அது சார். நன்னா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் தமிழை பற்றி, தமிழர்களை பற்றி, வாழ்க்கையை, அவங்க படுற கஷ்டத்தை பற்றி தெரிஞ்ச சொன்னோம். அது மட்டும் தான் கண்ணத்தில் விட்டு நிறைய படம் வந்தது. 2000 ஃபர்ஸ்ட் உங்கள் படம் தான் வந்து ஸ்ரீலங்கன் தமிழை பற்றி ஒரு முக்கியமான நிகழ்வாக பதிவாக இருந்தது. எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்கு ஸ்ரீலங்கன் தமிழோட இஷ்யூ அந்த படத்தில் கொண்டு வருது? இல்லை, அப்போது காலேஜில் படிச்சுட்டு இருக்க டைமில் வேறு எதுலேயும் பங்கெடுத்துக்கிற மாட்டேன். என் பொறுப்பு நான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ட்ரெஸ் இதில் மட்டுமே தான் கவனமாக இருப்பேன். அப்போது நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் ரத்த கையெழுத்து போட்டு கலெக்டருக்கு மனு கொடுப்போம். அப்போ வந்த சில புகைப்படங்கள் அந்த ரத்த கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது எனக்கு ஒரு பேர் அந்த ஒரு பாதிப்பில் தான் அதை ஒரு கதையாக பண்ணணும்னு தோணுச்சு. அந்த பாதிப்பு உங்களை கதைகளை கிடைக்க தோணுச்சு. நந்தா படத்துக்கு கிடைச்ச வரவேற்பு, மக்கள் மத்தியில் கிடைச்ச வரவேற்பு, பெருசாக வரவேற்பு பெற்றதான்னு சந்தேகம். அதுதான், அது வந்து உங்களுக்கு திருப்தி கொடுத்தது. சேது அளவு நீங்கள் இல்லை, அதில் என்னோட தவறு நிறைய இருக்குது. நந்தா பொறுத்தளவுக்கு முதல் பாதையே எனக்கு திருப்தி இருந்துச்சு, கடைசி வரைக்கும் திருப்தி இருக்குது. கடைசியில் அந்த அம்மாவே பையனை கொள்றதுக்கான ட்ராமா, அந்த ட்ராமா பண்ணுறது நான் கொஞ்சம் லென்த் பண்ணியிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் படம் தேவைப்படுது. அது கன்வின்சிங்காக ஒரு அம்மா வந்து கொள்வாளா என்ன அது பத்தலை. அவர் நான் பண்ண தவறு தான், அதை நான் ஒத்துக்கணும். அது ஒரு கொஞ்சம் ஓவர் ட்ராமா பண்ணியிருந்தா கூட தப்பு இல்லையோ இப்போ வரும். அது படம் இல்லை, ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தவொடனே நான் ஓடிட்டேன். ஸோ உங்களுக்கே அந்த டைமில் என்னோட தவறு அது உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு, இது மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதில் ஃபீல் பண்ணாத லாஸ்ட்டில் ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. அந்த இம்பாக்ட் சடனாக இருந்தது. கொஞ்சம் இழுத்து நீங்கள் இப்போ சேர்த்துல பண்ண அந்த இம்பாக்ட், அந்த பெயின் நம்ம உள்ளே போயிட்டோம். இதில் கொஞ்சம் பெயின் சடனாக வந்த மாதிரி இருந்தது. அது படம் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு ட்ராப் ஆன மாதிரி இருந்தது. பட் நீங்களே சொல்றீங்க அது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு சொல்லுங்கள். இதான் மாதிரி வந்து தமிழ் சினிமாவுடைய நான் சொல்றது லேண்ட்மார்க் படம் மட்டும் இல்லை, கமர்ஷியலாகவும் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம். அதாவது சேர்ந்த விட டபுள் டைம் ட்ரிபிள் டைம் இப்படி ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் மிக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்ததில்லை. அதுதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க. எப்படி அந்த ஒரு தைரியம் கிடைச்சது? இந்த மாதிரி நான் ஒரு கம்ப்ளீட் அடிப்போம், மாசம் ரிட்டர்ன் அடிப்போம், அதே டைம் என்னுடைய சினிமா இருக்கும் அதில் அப்படின்னு எப்படி நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணணும்? ஏன்னா வந்து எல்லாமே இருக்குது. இல்லை, அது ஒரு கமிட்மெண்ட் சார். விக்ரம் சேதுக்கு அப்புறம் பண்ணுறபோது விக்ரம் வேற விக்ரமாக காமிக்கணும். சூர்யா அது ஒரு கமிட்மெண்ட். நந்தாவுக்கு அப்புறம் வேற சூர்யாவாக காமிக்கணும். சூர்யாவுக்கு காமெடியும் வரும் அப்படின்றது காமிக்கணும். இந்த 2 கமிட்மெண்ட் போக எனக்கு பர்சனலாக ஒரு கமிட்மெண்ட்டு இது. அப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் விலை இப்போ வேற ட்ராக்ல போய் உள்ள போடணும் அப்படின்றது அது எனக்கான ஒரு 3 கமிட்மெண்ட் ஒன்றா சேர்ந்ததுனால தான் அந்த கதையை தேர்ந்தெடுக்க சூழ்நிலை. அந்த கதையும் வந்து முழுக்க முழுக்க கேரக்டர் மட்டும்தான், சூர்யாவோட கேரக்டர் மட்டும்தான் என்னோட கிரியேஷனை தவிர கதைன்னு பார்த்தா அது ராமபால் வர்மாவோட சத்யா இப்படி ஒரு கேரக்டரு, இப்படி ஒரு கேரக்டர். 2 பேரும் சந்திச்சுக்கிறது ஜெயிலில். 2 பேரும் ஃபஸ்ட்டு ஃபைட் வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் நட்பாகி வெளியே வர்றாங்க. ஒருத்தனை கொள்றாங்க, இன்னொருத்தன் வெளியே வர்றாங்க. இதே தான் பேஸ் தான். ஸோ அந்த ரூட்டை பிடிச்சி பண்ண கதை தான் அது. ஆனால் அது சூர்யா கேரக்டர் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ண தவிர விக்ரம் கேரக்டர் வந்து நான் கிரியேட் பண்ணதில்லை. அது ஜெயகாந்தனோட நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட அந்த ஹீரோ கேரக்டர் தான் விக்ரமோட கேரக்டர். இப்போ அந்த படத்துல இன்னைக்கு ஒரு டிவியில உங்க படங்கள்லயே சீன்ஸ் அதிகமா போடுவாங்க அப்படின்னா இதான் வந்து அந்த காமெடி சீன்ஸ் தான். சூர்யாவுக்கும் லைலாவுக்கும் இருக்கிற அந்த காமெடி சீன் நடுவில் கருணாசலாம் சொல்லிருக்கு. அதுதான் உங்களோட லைட்டர் சைடு நான் நினைக்கிறேன். அதான் உண்மையான ஒரு பாலாசாருடைய உண்மையான என்டர்டெய்னிங்கான சைட். ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறது. அது ஏன் திரைப்படங்களில் வர மாட்டேங்குது? அந்த காமெடி ஜெனரா இருந்து எல்லாருக்கும் அந்த காமெடி இன்னைக்கும் டிவியில் போட்டால் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்கு. எவ்ரிடே நீங்கள் பார்க்கலாம், ஆதித்ய டிவியில் போட்டே இருக்காங்க. அதுதான் உங்களுடைய லைட்டர் வேணும்னா ஏன் நீங்கள் வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடி நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க? அது உங்களுடைய ஸ்ட்ரென்த், அது கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த். இந்த மீடியாவுக்கும் ஒரு பவர் இருக்கு, ரொம்ப ரொம்ப பவர் இருக்கு. அதை ஏன் ஒரு நகைச்சுவையாக சொல்லணும், நகைச்சுவையாக மட்டுமே சொல்லணும், நகைச்சுவையும் சேர்த்து சொல்லலாம். கொஞ்சம் அதெல்லாம் மெசேஜ் சொல்லவும் முடியாது. மெசேஜ் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு அறிவும் கிடையாது. ரெண்டாவது மெசேஜ்
கேட்டுக்கிற அளவுக்கு அவங்க ரசிகர்கள் வந்து அறிவு இல்லாதவங்களும் கிடையாது. நம்மளோட அவங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி. நம்ம எடுக்க போகிறது லைஃப்பில் 25 படமோ அல்லது 10 படமோ 15 படமோ. ஆனால் அவங்க பார்க்குற படம் ஆயிரக்கணக்கில் படம் பார்க்குறாங்க. நம்மளோட அவங்களுக்கு தான் நாலேஜ் ஜாஸ்தி. ஸோ அவங்கள்ட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மெசேஜ்லாம் சொல்லவே முடியாது. அது சொல்கிறதா மறைமுகமாக தான் சொல்லணும். வெறுப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அவங்க திரும்பி வந்து போடாண்டுவாங்க. இப்போ பிதாமகன் படத்துக்கு தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் அவார்ட்ஸ் எல்லாமே விக்ரம் சார் அவார்டும் சரி, இன்னும் நிறைய அவார்டும் சரி, படத்துக்கு சூர்யா அவார்டு, ஃபிலிம் அவார்டு, டைலாக் அவார்டு, அந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸோட இத்தனை கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷனும் கிடைக்கும் போது, அவார்ட்ஸ் கிடைக்கும் போது இந்த மனநிலை எப்படி இருக்கு? தெரியும். அது தெரிஞ்சு தானே இன்னாருக்கு இந்த கேட்டகரியில் கிடைக்கும், இன்னாருக்கு இவ்வளோ பேர் வரும் அப்படின்றது தெரியும். தெரியும் போது தானே அது எழுதுவோம். அப்படி வரும்போது என்ன அது சந்தோஷப்படுத்துறது எனக்கு கிடைக்கிறதுன்றத விட என்ன நம்பி வந்த ஆர்டிஸ்ட், என்ன நம்பி வந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிற போது நம்பி வந்ததில்லை நான் அவன் செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி. அந்த திருப்தி தான் என்னை அதிகமாக சந்தோஷப்படுத்தினே தவிர என்ன எனக்கு கிடைக்கிற விருதுகள் எனக்கு பெருசாக சந்தோஷப்படுத்துறது இல்லை. அந்த படம் நான் கடவுள் பற்றி பேசுகிறேன். அந்த படம் வந்து ஒரு பயங்கர சேலஞ்சான ஒரு படம். ரொம்ப நாள் இந்த மேக்கிங் மட்டும் இல்லை, அது ஹீரோ மாறிச்சு, சினிமாகிராஃபர் மாறினாரு, எல்லாமே மாறிட்டே இருந்தது அந்த படத்தில். ஹீரோயின் மாற்றிட்டீங்க, 3-4 தடவை ஹீரோயின் மாறிச்சு. அவ்வளோ சேலஞ்சான ஒரு படம் எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க ஒரு கதைக்களமா, அடுத்த கதைக்களமா நான் எடுத்தாலும் அப்படின்ற ஒரு காலகட்டம் அந்த கட்டாயம்? அதான் நீங்களே சொல்லிங்களே கட்டாயம் என்ன. ஆஃப்டர் பிதாமகன் வரும்போது அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு படமாக கொடுக்கணுன்ற ஒரு மெனக்கடல் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி, மெனக்கடல், ஒரு வெறி, அதோட அதுக்கு மேலே அதுக்கு அடுத்த படி அதுக்கும் மேலே நம்ம விக்ரம் சார் படம் அதுக்கும் மேலே அந்த மெனக்கடல் 2 வருஷம் அந்த ப்ராசஸ் நீங்கள் மென்டலி அப்பயே டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 வருஷம் ஆகும், எனக்கு இவ்வளோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டைம் இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை சார், அது தயாரிப்பு நிறுவனங்களோட தவறுகள். அந்த தவறுகளை நான் இப்போ சொன்னேன்னா அது ரொம்ப அபத்தமாக இருக்கும். அந்த தவறுகளுக்கு காரணம் நான் தானே. ஓகே ஓகே அப்படின்ற போது அவ்வளோ சொல்லியும் போகிறது தப்பு இல்லை. அம்மாஸ் பற்றி சினிமாலே ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே. இப்போ உங்கள் நேஷனல் அவார்டு கொடுக்கும்போது அந்த சைட்டேஷன் நான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ரிசர்ச் வந்து யாருமே பண்ணதில்லை. நீங்கள் எத்தனை நாள் போய் அங்கேருந்து காசியிலேருந்து இதை அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவங்களுடைய அவங்களுடைய கர்மா என்ன அப்படின்ற மாதிரி இது படிச்சுருக்கேன். காசின்றது யாராக இருந்தாலும் ஒரு மனித பிறவியாக அது எந்த நாள் செய்யலாம் சரி, எந்த மதத்தை செய்யலாம் சரி, ஒரு தடவையாலும் அந்த வாரணாசிக்கு போய் ஒரு 10 நாளாக இருந்து போகணுங்கிறது வந்து அதனால் புனித நகரம் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல வரல. நான் நாட்டியம், நான் வந்து புனித பேரை நான் நம்பிக்கிறேன். யாரும் புனிதம் கிடையாது, யாரும் அயோக்கியம் கிடையாது. எல்லா மனுஷன் கூட நல்லவன் கெட்டவன் இருக்க தான் செய்யலாம். அந்த அங்கே போய் அந்த அகோரியில் போய் பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்மளை விட அவங்க தான் வந்து ரொம்ப மென்மையானவங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, வெஜிடேரியன் சாப்பிட்றியா, அது ஒரு உயிரை போட மாட்டேன், நான்வெஜ் அதுவும் உயிரை போட தான் சாப்பிட்றோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், நரமாமிசம் சாப்பிட்றோம், எரிஞ்சு சாம்பலாகி போகிறத நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ யார் பாவி, நீங்கள் பாவியா இல்லை நான் பாவியா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ அவனை பார்த்த உடனே சரி அவங்கள்ட்ட பேசுகிறபோது சில சமயங்களில் பார்த்தா சரி இந்த ஒரு அகோரியை வச்சு ஒரு படம் பண்ணா என்ன. ரெண்டாவது அவங்க வந்து நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் கரெக்டாக கவனிச்சுருவாங்க. ஒரு 2 வார்த்தை பேசணும்னால கவனிச்சுருவாங்க. எந்த லாங்குவேஜில் பேசினாலும் கவனிச்சுருவாங்க. கண்ணில் உண்மை ஃபேஸ் ரீட் பண்ணுறதுங்கிறது வேற, கண்ணை ரீட் பண்ணுறது. நான் கண்ணை தான் ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணணுன்றது ரொம்ப டிட்டர்மினாக இருந்தீங்க. 7ஆம் உலகம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க 7ஆம் உலகத்தை பேஸ் பண்ணியிருந்தேன். நான் அது 7ஆம் உலகம் அப்பயே படிச்சிருக்கேன். ஆனால் 7ஆம் உலகம் வந்து அந்த ஒரு பிச்சைக்காரங்களுடைய குரூப்பை தவிர இந்த படத்தில் எதுவுமே சம்மந்தம் இல்லை. அது ஒரு கதைக்களமாக எடுத்திருக்கீங்க, அவ்வளோதான். 7ஆம் உலகம் பேஸ் அது இன்னொரு கான்ட்ராஸ்டாக அகோரிகள் பிச்சைக்காரர்கள் அது அமைக்கிறதுக்காக 7ஆம் உலகம் எடுத்துக்கிட்டேன். அதாவது 7ஆம் உலகத்துடைய அந்த பிச்சைக்காரர்களுடைய ஜெயக்குமார கதையில் அந்த ஒரு கதைக்களம். எப்படி பிச்சைக்காரங்களை கூட இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் பார்க்க முடியும்? அவங்க பண்ணுற நக்கலும் நையாண்டிகளும் எப்படி உங்களால் வந்து சோகத்தில் நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டமான கதைகள் எழுதுறீங்க, ஏன் இந்த மாதிரி வந்து அடித்தளத்தில் கஷ்டப்படுறவங்களை பற்றி எழுதுறீங்க? நான் அப்படி பார்க்கவே இல்லை. நான் வந்து அவங்களுக்கே சந்தோஷம் இருக்குது, அதை நீங்கள் காமிச்சிங்கன்னு நினச்சிடுறேன். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் அந்த இடத்துல பிச்சைக்காரன் வந்து கஷ்டப்படுறவங்களே காமிக்கல, நீங்கள் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க லைஃப்பில்.
அதுவும் அந்த நக்கல் நையாண்டி அந்த கையில் அதை செய்யறதுல அநியாயத்துக்கு தேட்டரில் சிரிச்சிட்டே இருந்தாங்க. எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது? அவங்க கஷ்டமாக காமிச்சிருக்கலாம், ஆனால் அப்படி காமிக்காம நீங்கள் வந்து நையாண்டிமா நக்கலமாக காமிக்கிறது எப்படி? அவங்க தன்னை பார்த்து பரிதாபப்படணும்னு நம்ம வந்து பரிதாபப்படுறோம், பரிதாபத்தை நம்ம காமிக்கலாம். ஐயோ பாவம்னு தோணுது. எவ்வளோ நேரத்துக்கு தோணும்? ஒரு 15 நிமிஷத்துக்கு தோணுமா? அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறோமா? அது ஒரு நேரம் அவங்களுக்காக சாப்பிடாம இருக்கிறோம். அது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஸோ அந்த பரிதாபத்தில் உண்மை இல்லை அப்படிங்கிறது தான். அதில் கூட ஒரு வசனம் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அது கரெக்டாக போய் சேரலை ஜனங்களுக்கு. ஏதோ பாவம் ஜனங்க, பாவம் அந்த ஜனங்கள், நம்ம பாவம் அந்த ஜனங்க தர்மம் தலையாக்கணும்னு ஏதோ ஒரு நம்பிக்கை தான் நம்ம பிடிச்ச போகிறாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுல நமக்கு என்ன உழைச்சி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வசனம். அது மாதிரி நம்ம தர்மம் தலையாக்குன்றத நம்ம பிடிச்ச போகிறோம். தர்மம் தலையெல்லாம் காக்காது. அது வந்து நம்மளோட நம்ம தான் பார்த்துக்கணும். தர்மம் தலையாக்கணும் எம்ஜிஆர் நம்ம உயிரோடு இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும். சார், நாமக்கடவுல நான் பார்த்தது வந்து லைஃப் அண்ட் டெத், அதாவது வாழ்க்கை அந்த சாவு பற்றி ஒரு பிலாசபிக்கலான ஒரு டோன் இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? லைஃப் அண்ட் டெத்தை பற்றி, ஒரு கர்மா பற்றி, அது நிறைய கர்மா பற்றிலாம், அதாவது வாழ்க்கையுடைய கர்மா பற்றியெல்லாம் பேசுறீங்க. இட்ஸ் அ பிலாசபிக்கல் ஃபில் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏதோ ஒரு கருத்து அதில் பிலாசபிக்கலாக இருந்தது. ஸோ என்ன அந்த எசன்ஸை நீங்கள் சொல்லுவாங்க லைஃப் அண்ட் டெத்தை பற்றி, அந்த கர்மா பற்றி அந்த படம் போகணும்? மறுபிறவி அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லையே தவிர, ஆனால் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க அந்த அறிவியல். ஸோ அவங்களோட நம்பிக்கையை தான் நான் கொண்டு வந்தேன் தவிர, அது என்னோட அந்த கதாபாத்திரத்தோட வெளிப்பாடு தான் அந்த கதையோட அம்சம் தவிர என்னோட எண்ணம் இல்லை. உங்களோட எண்ணம் தமிழ் சினிமாவுக்கு வந்து முதல்ல பெஸ்ட் இயக்குனர் அவார்டு கிடைச்சது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் இயக்குனர் பெஸ்ட் இயக்குனர் அவார்டு கிடைச்சது வந்து லெனின் சாருக்கு ஊருக்கு ஒரு பேர். லெனின் சாருக்கு பிறகு தமிழ் சினிமாவுக்கு வந்து சிறந்த இயக்குனர் ஆல் இந்தியா லெவலில் அவார்டு கிடைச்சது சாருக்கு கொடுக்கலாம். சாருக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பெஸ்ட் இயக்குனர் அவார்டு நேஷனல் லெவலில் அவார்டு கிடைச்ச போது ஒரு மனநிலை எப்படி இருந்தது? ஒரு கஷ்டப்பட்டு எடுத்த படம், பிலாசபிக்கலா எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண ஒரு படம். ஒரு 25% சந்தோஷமா இருந்தது, 75% வருத்தம். ஏன்னா அந்த விருது வந்து ஆர்யாவுக்கும் பூஜாவுக்கும் கொடுக்க வேண்டியது, எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய விருது இல்லை. அவங்க என்ன தோல்ல வைக்க வச்சு அந்த விருதை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த நன்றியை நான் அவங்க 2 பேருக்கும் நான் எப்பவுமே நடப்பேன். நீங்கள் இதுக்கு பிறகு வந்து ஆர்யாவுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு அவர் மேலே ஆரம்பிச்சிங்க. ஆர்யாவுக்கும் விஷாலுக்கும் சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம் வந்து அந்த அந்த ஒரு அதிகனுடைய இது மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு, அதுவும் அந்த கண்ணு இதெல்லாம் வச்சுக்கிட்டு விஷால் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த படத்தில். எந்த இடத்துல அந்த படம் ஸ்லிப் ஆச்சுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? அதாவது ஒரு சிறந்த முயற்சி இது, ஆனாலும் உங்களால் ஏதோ ஒரு ஸ்லிப் பண்ண மாதிரி அந்த படம் உங்களுக்கு தோணுச்சா? எடுத்து முடிச்சோடனே தோணுச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் தான் இருந்தது, எடுத்து முடிஞ்சோடனே கொஞ்சம் எடுத்து கூடாதுன்னு. ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் 2 நடந்தது. ஒன்று, விஷால் ஃபஸ்ட் டைமா அது முன்னாடி எவ்வளோ போய் பார்த்தாச்சு, ரிசர்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஸ்பிரிண்ட் வச்சது வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட்னா விஷால் தான். ஒரு விஷாலுக்குள்ளே இவ்வளோ ஒரு நடித்திறமை இருக்குன்றது கொண்டு வந்தது ஒரு சந்தோஷம். ஆர்யாவை ஒரு ஒரு வேடையான பிடிக்கிற சாக்லேட் பாயிண்ட் அப்படின்னு இருந்த ஒரு பையனை வந்து எல்லா ஒரு திருடன் கதாபாத்திரமாக இருந்தாலும் எல்லா தாய்மார்களும் மடியில் வச்சு அவனை கொஞ்சம் போல ஒரு ஒரு கேரக்டராக அவன் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது. விஷாலாக ஒரு நல்ல நடிகன், விஷால் கூட ஒரு பெரிய நல்ல நடிகன் இருக்கான். ஒரு டெடிக்கேட்டடான ஒரு படங்களுக்கு அது ஸ்பிரிண்ட் வைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. வச்சா இந்த நரம்பு அப்படி புடச்சணும், வச்சோடனே தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே அப்படி வெளியே வந்து நிற்கணும். அவ்வளோ சிரமப்பட்டான், தலை வலி தாங்க முடியாது. அதோட பரிதாபம் என்னன்னா, அவனுக்கு டப்பிங் பேசிட்டு இருக்கும்போதே அந்த கண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் ஆகிடுது, டப்பே பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கூல் கட் பண்ணி அதுதான் பண்ண முடியும். அந்த 2 விஷயம் அந்த படத்தில் நல்லா நடந்தது. தயாரிப்பாளர் கொஞ்சம் ஒரு பொருளாதார ரீதியாக
செஞ்சானாரு. என் பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, ஒரு 3 பேர் நல்லது பயனடைஞ்சிருக்காங்க. அது ஒரு சந்தோஷம். அந்த படம் அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங். அந்த ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங். ஏன்னா அந்த சாங் ஹிட்டாக இருக்குது. அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து விஷால் பண்ணீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கமர்ஷியல் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் தான் அந்த எல்லாருமே இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ராசஸில் போகும்போது மட்டும் தான் கொஞ்சம் ஏதோ டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் ஏதோ ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு அது ஒரு உண்மை. அந்த மாடு, அந்த வில்லன், அது அப்புறம் அந்த பெரியவர், அதெல்லாம் ப்ரீ பிளான்டாக போகாமல் அந்த அந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணது தான் என்னோட தப்பாக போயிடுச்சு. அது ஃபுல் ஸ்கிரிப்ட் எப்போவுமே அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒன்று ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி அது ஃபுட்டேஜ் போடணும். இந்த ரெண்டு சட்டை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா சீன் பேப்பர் படித்து பார்த்துட்டு இந்த சீன் இத்தனை அடி தான் வரும், 200 அடி இல்லை 3 அடி தான் வரும், இது மேலே வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார். பேப்பர் படித்தாலே அவர் கரெக்டாக சொல்லிடுவார். ஃபுல் ஸ்கிரிப்டை நீங்கள் இப்போ நான் வாழ்மந்திர சட்டை ஒர்க் பண்ணது எனக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டால், ஃபுல் ஸ்கிரிப்டை எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு காட்சி 1, 2, 3 இருக்கு இல்லையா, காட்சி 1 எழுதினோடனே அந்த சீனோட ஃபுட்டேஜ் எனக்கு மனசு ஓடிடும். 150 அடின்னு எழுதுவேன். அடுத்து இது 250 இல்லைன்னா 280 அப்படின்னு எழுதி ஃபுட்டேஜ் நோட் பண்ணிடுவேன். ஃபுட்டேஜ் நோட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கால்குலேட் பண்ணுவேன். கரெக்டாக 6200 ஃபீட் வரும்போது இங்கே இன்ட்ரோல் பிளாக் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எது இருக்குது இல்லைன்றதை ஊட்டிடுவேன். ஸோ ஃபுட்டேஜ் நோட் பண்ணுற பேப்பர்லேயே நம்ம ஃபுட்டேஜ் நோட் பண்ணோம்னா நம்ம எடுக்க போகிற எடுத்து 18 19 எடுத்துகிட்டு எதுக்கு 13 ப்ராஜெக்ட் பண்ணணும். ஃபுட்டேஜ் நம்மளுக்கு ஒரே இடத்துல நீங்கள் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் ஃபுட்டேஜ் அதை கொஞ்சம் அதை மட்டும் எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறது நல்லதுன்னு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துட்டு எடிட்டர் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணிட்டு எடிட்டர் சார் சொல்கிறது வந்து கிளியராக எடிட்டர் கிட்ட போங்க. எடிட்டர் கிட்ட இருந்து லென்த் எடுத்துங்க, இது தேவையான்னு பாருங்க, அதுக்கு பிறகு ஷூட்டிங் போங்க. அன்னசரியாக எடுத்து வரான்னு சார் சொல்லியிருக்காரு கிளியரா. சார் அடுத்தது பரதேசி வந்து உங்களுடைய மாஸ்டர் பீஸ்ன்னு எல்லாருமே சொல்லியாச்சு. நானும் சொல்லுவேன் கண்டிப்பாக. ரெட்டின்ற நாவலை பேஸ் பண்ணியிருந்தாலும் நான் படித்த ரெட்டி நாவல் படிச்சிருக்கேன். உண்மையிலே எனக்கு சம்மந்தமே இல்லை. ரெட்டின்றது கதைக்களம் மட்டும் தான் எடுத்துருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கதைக்களம் மட்டும் தான் அதை எடுக்கிறீங்க. ஏதோ உங்களை தூண்டுற விஷயமா அந்த கதைக்களம் நடக்குது. நீங்கள் சொன்ன மலையாள கதையும் ஒரு தூண்டின கதை தான், மற்றபடி அது கதை இல்லை. அது உங்களை வந்து வேற ஒரு கதைக்களமாக யோசனை பண்ணுறது. ரெட்டி படித்த உடனே உங்களுக்கு அதை வந்து தமிழில் வந்தது எரியும் பனிக்காடு. உடனே உங்களுக்கு தோணுச்சா இந்த மாதிரி நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு கதை நம்ம உருவாக்கிடுவோம் அப்படின்னு இது பண்ணதா, இல்லை ஒரு ஏதோ ஒன்று வேற தூண்டுதல் இருந்தா அந்த படம்? இல்லை, ஸ்ரீலங்காவில் மறந்து போனது பெரிய பெரிய குற்றம். அது ஒரு டாக்குமெண்ட்ரி பாருங்க. ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழர்கள் போய் அந்த தேயிலை பண்ணாங்க அப்படின்ற அதை பார்த்த உடனே இது 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 வச்சு ஸ்ரீலங்கன் அந்த என்டிடி கதையை தான் சொல்ல முடியாது. இதை நம்ம தொட்டால் என்ன பண்ண முடியாது, நம்மளை இதை ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்ற போது 2-3 பேர் சொன்னாங்க இந்த ரெட் டீ படிச்சு பாருங்க. நமக்கு இங்கிலீஷ் தெரியாதனால அது படிக்க யார் படித்து அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க படித்தவங்க எப்படி மைண்ட் ஏற்றிப்பாங்க. அப்போ தான் சொன்னாங்க எரியும் பணிக்காடுன்னு தமிழில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை படித்தபோது சரி அதையும் அதை கிளம்ப எடுத்தேன். ஆனால் அதை இதைத்தான் எடுக்க போகிறோம்ன்றபோது அந்த விஷயம் அதில் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரைட்டருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாகணும். அதுக்காக எரியும் பணிக்காடை இன்ஸ்பிரேஷனை எடுத்து படம் பண்ணுறோம்னு சொல்லி அந்த ஒரு கிரெடிட்டை கொடுத்துட்டு அது கிடையாது. இப்போ பரதேசி வந்து ஷார்ட்டஸ்ட் டைமில் நீங்கள் எடுத்தீங்க 90 டேஸில். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க அவங்க நினச்சா எதெல்லாம் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுறீங்க. அதாவது நான் 2 வருஷம் எடுப்பேன் தேவைன்னா 90 டேஸில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம் பரதேசி. அதாவது ஒரு மாஸ்டர் பீஸ் படத்தை 90 டேஸில் எடுக்க முடிச்சிட்டீங்க. இத்தனைக்கும் அந்த பீரியட்ஸ் எடுக்கணும், அந்த பீரியட் படம் எடுக்கணும். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நடந்து போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டில் நீங்கள் ஒருத்தரும் இமோஷனல் எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் வந்து அதே மாதிரி தலையை முடி வெட்டி அந்த இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி 90 டேஸில் உங்களால் அந்த மேட்சை கொண்டு வர முடியும், அந்த கேரக்டருக்குள்ள எல்லாரையும் கொண்டு வரும்போது அந்த கேரக்டரை எல்லாரும் வாழ வைக்க முடியுது, எப்படி ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியடில் ஒரு மாஸ்டர் பீஸ் உண்டாக கொடுக்க முடியும்? முதல்ல சொன்னதுதான் ஃபுட்டேஜ் போயிட்டு போவேன். ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இவ்வளோதான், இதுக்கு மேலே வரக்கூடாது. அந்த படம் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எடிட் பண்ணுறேன். அதிகபட்சம் எடுத்ததில் ஒரு 15-20 ஷாட் தான் என்ஜின்னு மூவர்ஸ். அதாவது டேக் நிறையா இருக்கலாம். ஒரு ஓகே டேக்கில் 15 ஷாட் தான்
மொத்தம் எடுத்ததுலேயே 15 ஷாட்டை தான் எடிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன ஃபுட்டேஜ் போட்டு போனதுனால எனக்கு வந்து 90 டேஸ்க்கு முடிஞ்சு. அந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது? கிரிட்டிக்கலாக பயங்கர அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சோகத்தை கொடுத்துட்டீங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க. என்ன சார் நெஞ்சு ஃபுல்லாக சோகத்தை கொடுத்து அந்த படம் பார்க்கும்போது அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தா? அந்த படத்தை பற்றி ரொம்ப நல்ல விமர்சனங்கள் வந்தது, மிக மோசமான விமர்சனங்கள் வந்தது. இந்த வெகுஜன பத்திரிகையில் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பத்திரிகையில் விமர்சனம் வந்தது. ரெண்டாவது சோகம்ன்றது என்ன அவ்வளோ சும்மா ஒரு சினிமாவுக்கு போனால் பல காமிச்சிட்டு வரதுக்காக சினிமா பார்க்குறோம். அந்த சோகத்தையும் நம்ம உணரணும்ல. ஏன்னா அதில் போய் நகைச்சுவையும் பண்ண முடியாது. அது அவ்வளோ எத்தனை லட்சங்கள் எத்தனை லட்சம் பேர் இவர் கொடுத்த ஒரு களம் அது. அதில் போய் நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கிறது, அதில் போய் ரிலீஃப் கொடுக்குறது, கிளைமேக்ஸில் ரிலீஃப் கொடுக்குறது. அது ஹிஸ்ட்ரியில் என்ன அவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க. அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர அதில் போய் ரிலீஃப் கொடுத்து அப்போ ஆடியன்ஸ் கொஞ்சம் திருப்தியோடு அனுப்புவோம், சிரிச்ச முகமாக அனுப்புவோம், அது பண்ண முடியாது. அந்த மாதிரி கதைகளில் அது பண்ண முடியாது, பண்ணவும் பண்ணக்கூடாது. நீங்களும் பண்ணாதீங்க. உங்களுடைய அடுத்த படம் தாரை தப்பட்டு எப்படி பிதாமகன் மாதிரி இருக்குமா, நந்தா மாதிரி இருக்குமா, இல்லை பரதேசி இருக்குமா?